இதாயதுல்லா தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் முழுசா இருக்கு. ஏப்ரல் மாதம் நம்ம தேர்தலுக்குள்ள போயிடுவோம். அரசு ஊழியர்களுடைய போராட்டம் இதெல்லாம் நடந்ததுன்னா பப்ளிக் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை அரசு எப்படி சமாளிக்க போகும்? ஒரு நல்ல செய்தி. அதற்கு முன்பு இன்னும் சில மணி நேரங்களிலே புத்தாண்டு. தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. தமிழக முதல்வர் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு அறிக்கையை இன்று திரு ககன்சிங் பேடி தலைமையில் உருவானது வந்திருக்கிறது. அது இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பால் அறிவிக்கப்படும். நிச்சயமாக இந்த பெரும்பாலான போராட்டங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். அதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கிறது. பொங்கல் பரிசு என்பது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அதற்கு ஏறத்தாழ சுமார் 400 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 200. ஆமாம். அரசு சரியான எதிர்க்கட்சியாகவும் தமிழக முதல்வர் இருந்தார். இப்பொழுது சரியான ஆளுங்கட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். போராட்டம் என்பது எப்படி மூக்குன்னு இருந்தால் சளி இருக்கும், அதனால் காதுன்னு வந்து அழுக்கு வரும். எல்லா ஆட்சிகளையும் போராட்டங்கள் நடக்கும். ஆனால் அந்த போராட்டங்களை நேரில் போய் பேசி அவர்களுக்கு தேவையானதை வழிவகுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. இப்போ சம ஊதியம் சம வேலைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த செவிலியர்களை இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்களுக்கு வேலை கொடுத்தது கான்ட்ராக்ட் அடிப்படையில் 11 மாதம் அடிப்படையில். அப்போ மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அவங்க ஒத்துக்கிட்டது. இப்போ என்னன்னா சிலர் தூண்டி விடுறது எப்படின்னா, ஆட்சி மாற்றம் வரலாம் அல்லது இப்பொழுது இந்த ஆட்சியை வந்து எலெக்ஷனை சந்திக்க போகுது, நீங்கள் அதற்காக நீங்கள் முயற்சி எடுங்கன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வகையில் ஒரு போராட்டத்தை அவர்கள் நேற்று பேச்சுவார்த்தையிலே முடித்து வைத்திருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளணும். அவர்கள் உணர்ந்து அந்த போராட்டத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். ரெண்டாவது, தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை பொறுத்தவரை அவர்களுடைய போராட்டத்தை நானும் போய் அந்த பணியாளர்களை பார்த்தேன், பேசி இருக்கிறேன். அவர்களுக்கான ஆவணம் செய்வதாக அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. ஆனால் போராட்டம் என்பது எப்படி இருக்கணும்னு சொன்னால், எந்த இடத்துல போராடணுமோ அங்கே போராடணும். திடீர்னு சாலை மறியல் செய்வது, திடீர் என்று சம்பந்தமில்லாத அலுவலகங்களுக்கு முன்னால் மறியல் செய்வது, எந்த அறிவிப்பு இல்லாமல் செஞ்சால் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவர்களை கைது செய்து மாலையில விடுவார்கள். அப்படி இபிஎஸ் ஆட்சியில் செஞ்சப்ப எதிர்ப்பு தெரிவிச்சீங்க சார், உங்க ஆட்சியில பண்ணீங்களேன்னு கேக்குறாங்க. இபிஎஸ் ஆட்சியில இப்படி தானே பண்ணாங்க. அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் இந்த பாருங்க. போராட்டம் பண்ணா அவர்களை கைது பண்ணி மாலையில் விடுறது ஒன்று, அவர்களை சுட்டு 10-13 பேரை வீழ்த்துவது ஒன்று, டெஸ்மான்னு போட்டு அரசு அதிகாரிகள் வீடுக்குள்ளே பூந்து நள்ளிரவில் கைது பண்ணி அசிங்கப்படுத்துவது வேறு. இந்த வேலையை இந்த அரசு இதுவரையும் செய்யலை. இப்போ ஒரு உதாரணம் சொல்ல வர்றேன். 1980களில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இட்லி விலை 2 மடங்கு உயர்ந்தது. அதை அவர் தடுக்க தவறியதால் என்னை போன்றவர்கள் இளைஞர் காங்கிரஸில் போராடினோம். தினந்தோறும் காலையில் போய் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் முன்னால் நாங்கள் நிற்போம். எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, மாலையில் விடுவாங்க. இப்படி நான் 7-8 நாள் தொடர்ந்து போராடி தொடர்ந்து போனேன். 4வது நாளில் என் வீட்டில் என் மனைவிக்கு பிரசவம், முதல் குழந்தை பிறக்குது, இறந்தும் போகுது. என்னால் போக முடியல. அடுத்த 4 நாட்கள் அந்த போராட்டத்தை முடித்து விட்டு தான் நான் சென்றேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, போராட்டம் என்பது இன்னைக்கு நேற்று அல்ல, நீண்ட நெடுங்காலமாக இருக்குது. பெருந்தலைவர் காமராஜரோடு சேர்ந்து நாங்கள் விவசாய போராட்டத்தில் கைது பண்ணோம். நான் மாணவனாக இருந்தேன், திருச்சியில் கைதாகி போனேன். அதுக்காண்டி போராட்டம் என்றால் கைது செய்வார்கள். ஆனால் அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் துப்பாக்கி சூடு, அடிதடி, அதே போன்று இரவில் போய் ஆசிரியர்களை இஸ்மான்னு சொல்லி கொடுமைப்படுத்தியது. இந்த மாதிரி எந்த விதமான ஒரு அராஜக போக்கு இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இல்லை. போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கிறார்கள், போராட்டம் செய்வர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் தவறாக போராடும் போது, சாலை மறியல் செய்யும் பொழுது, அலுவலகங்களை பணி செய்ய விடாமல் மறுக்கும் போது அரசு செஞ்சு கொடுக்குறீங்க. ஒரு காமன் மேன் ஆஸ்பெக்ட்ல பாருங்க,
இப்போ ஜனவரி மாதமும் போராடுறாங்க அப்படின்னா இன்னும் அவங்க கோரிக்கை நிறைவேறவில்லை அப்படின்றது காமன் மேனுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கும் நான் கேட்குறேன். நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். 2 பெரிய செய்தி வந்திருக்கு. ஏறத்தாழ 42,000 கோடி திட்டம், இந்த பழைய ஓய்வூதிய திட்டம், இது எல்லா வகையான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய பிரச்சனை அதுல பெரும்பாலும் தீர்ந்துவிடும். அதுக்கான முயற்சி இவர் செஞ்சிருக்காரு. இன்னொன்னு தெரியுமா, 2009 2010 அன்றைக்கு அரசு ஊழியர்களாக வேலைக்கு சேர்ந்தவர்கள ஏறத்தாழ 2011 இருந்து 2021 வரை அதிமுக ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி கிடப்பில் போட்டது. நான் கேட்கிறேன், இப்போ போராடுகிறார்கள். ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் போராடுறாங்க, நியாயம், நான் வரவேற்கிறேன். ஆனா நடந்தது என்ன? 10 ஆண்டுகளாக கிடப்புல போட்டவர்கள் இதை பத்தி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம கேட்டுத்தான் மக்களுக்கு தெரியும். மற்றவர்கள் போராடினா என்ன நடக்கும், இந்த போராட்டத்திற்கு அரசின் திமுக ஆட்சி எப்படி என்பது மக்களுக்கு தெரியும். இறுதி கருத்து, இப்ப நடக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் அடிப்படை காரணம் யார் என்பதையும் புரிந்து கொள்ளணும். அதை சரி செய்வது யார் என்பதையும் புரிந்து கொள்ளணும். 2000 இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் தான் மிகப்பெரிய மோசமான விஷயம். 9 லட்சம் பணியாளர்களில் 6 லட்சம் பணியாளர்களில் அவங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அந்த 42,000 கோடி அவர்களுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னைக்கு நடந்துச்சு தெரியுமா? 2003 தான் இந்த பழைய ஓய்வூதியம் இல்லைன்னு சொல்லி அன்றைய செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் தான் நடந்தது. தெளிவாக இருக்கு. 1/4/2003. அதுக்கு பிறகு 10 ஆண்டுகள், அப்போ ஒரு 3 ஆண்டுகள், அதற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சியில் அதிமுக இருந்துச்சு, எதையுமே செய்யலை. அதனால நம்முடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த வகையான தகமையும் இல்லை. 2வது விஷயம், இந்த நம்முடைய இவங்க இருக்காங்க பாருங்க, ஆசிரியர் போராட்டம், அது மட்டுமல்ல இந்த அந்த ஒவ்வொரு போராட்டத்திலுமே நீங்க பார்த்தீங்கன்னா 2009க்கு பிறகுதான் அந்த பிரச்சனையே வந்திருக்கு. அந்த பிரச்சனை யாரு காரணம்னா அதுவும் அதிமுக ஆட்சி தான். அதை விட முக்கியமான ஒன்று, இந்த செவிலியர்கள், இந்த சுகாதார பணியாளர்கள் விஷயத்தில் 60 விழுக்காடு ஒன்றிய அரசு கொடுக்கணும், 40 விழுக்காடு தான் மாநில அரசு கொடுக்கணும். அவங்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்கு மாநில அரசு தயாராக இருந்தாலும் ஒன்றிய அரசு தயாராக இல்லை. வெறும் அதாவது கல்விக்கு மட்டுமல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் இன்னைக்கு சர்வ சிக்ஷா அபியானா இருக்கட்டும், அதே மாதிரி மெட்ரோவாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு புயல் நிவாரணமாக இருக்கட்டும், தொடர்ந்து தமிழக அரசை ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது. அதை பற்றி எதிர்த்து போராட வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் போராடவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த 42,000 கோடி நம்ம கொடுக்கும் போது யார் பாதிக்கப்படுவா? சாதாரண மக்கள் வரி ஆதிக்கத்தினால் பாதிக்கப்படுவார்கள். அதையும் இந்த அரசு பார்க்கணும். ஏற்கனவே இந்த 3 பாராளுமன்ற தேர்தலில் 2019க்கும் 2024க்குள்ள வித்தியாசம், ஒவ்வொரு தொகுதியிலும் 1 லட்சம் வாக்குகள் பார்லிமெண்ட்ல குறைஞ்சிச்சு. என்ன காரணம்? வீட்டு வரி, அதே மாதிரி மின்சார உயர்வு. அப்ப இந்த அரசு 2 பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், அவர்களுடைய நிலையை பார்க்கணும். அதே நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கும் உதவி செய்யணும். இந்த 2க்கு நடுவுல சரியான ஒரு திறமையான ஒரு முதல்வராக இன்றைக்கு நம் முதல்வர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரை நான் பாராட்டுவேன்.